இப்போ நம்ம பார்க்க போகிறது 10th மேக்ஸ் 4th சாப்டர் வடிவியல். ஜஸ்ட்டு பாருங்கள், சின்ன ஒரு இன்ட்ரடக்ஷன் பார்க்க போகிறோம். இப்போது 4th சாப்டர் வடிவியல். ஃபஸ்ட்டு வடிவொத்தவை, அதாவது சிமிலாரிட்டிஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. வடிவொத்தவை அப்படின்னா என்னென்னு பார்த்தீங்கன்னா, இப்போது ஒரு சதுரம் இருக்குது, சின்ன சைஸில் இருக்குது, அதே போல் பெரிய சைஸில் இருக்குது. ஸோ அந்த 4 பக்கங்களையும் ஏபிசிடி PQRS இது நம்ம ஒரு ரெஃபரன்ஸ்க்காக எடுத்திருக்கோம். இப்போது இங்கே பக்களவு 2 அப்படின்னா இங்கே 4 இருக்கும். சேம் எல்லா பக்கமும் நமக்கு அளவு பார்த்திங்கன்னா 2 சென்டிமீட்டர் இருக்குன்னா நமக்கு 4 சென்டிமீட்டர். அதாவது விகிதம் 2 அப்படின்னும் போது அதுக்கு அப்படியே டபுள் மடங்காக இருக்குது 4. இந்த மாதிரி அளவு மாறாமல் ஒரே அளவில் இருக்கும். இது வடிவொத்தவை. இது நமக்கு சதுரன்றது கிடையாது, முக்கோணம் இல்லை கூம்பு எந்த வடிவத்தில் வேணாலும் இருக்கட்டும். இப்போ முக்கோணத்தில் 3 சென்டிமீட்டர்னால் இங்கே 6 சென்டிமீட்டர், இங்கே 4 சென்டிமீட்டர் அப்படின்னா இங்கே 8 சென்டிமீட்டர், இங்கே 3.5 சென்டிமீட்டர்னால் இங்கே 6.5 சென்டிமீட்டர். சரிங்களா? இந்த மாதிரி வித்தியாசத்தில் இரட்டிப்பாகும் போது இதுதான் நம்ம வடிவொத்தவை அப்படின்னு சொல்லுவோம். சரிங்களா? இப்போ இந்த இடத்துல பார்த்திங்கன்னா இங்கே 3.5 இருக்குது, இங்கே 6.5 தான் இருக்குது. இது எப்படி சமமாக இருக்கும் அப்படின்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக சமம் தான். இப்போ 3 சென்டிமீட்டரா, 3 சென்டிமீட்டர், இங்கே என்ன 6 கேன்சல் பண்ணால் 1/2 வரும். 4 சென்டிமீட்டரா, 8 சென்டிமீட்டர் கேன்சல் பண்ணால் சேம் 4/8னா 1/2 வரும். 3.5 இங்கே 6.5, 1 3 2 3 6, 5 5 கேன்சல் ஆயிரும். அதே 1/2. சரிங்களா? இந்த மாதிரி நமக்கு இந்த வடிவத்தில் இல்லாத வேறு எந்த வடிவமாக இருந்தாலுமே இங்கே என்ன அளப்பு கூம்பு பாருங்கள், இதனுடைய உயரம் 4 சென்டிமீட்டர்னால் இங்கே 8 சென்டிமீட்டர், ஆரம் 2 சென்டிமீட்டர்னால் 4 சென்டிமீட்டர். இதே போல் சீரான விகிதத்தில் நமக்கு இருக்கணும். சரிங்களா? இந்த மாதிரி பொருள் ஒரே மாதிரி இருக்கும், அது சின்னது பெருசு அப்படின்ற வித்தியாசம் மட்டும்தான் இருக்கும். அந்த மாதிரி இருக்கும்போது ஒரு வடிவத்தின் ஒவ்வொரு அளவும் மற்றொரு வடிவத்தின் அளவிற்கு விகித சமமாக, சரிங்களா? இப்போ 2ன்னா 4, அதுதான் விகித சமம்னு சொல்லுவோம். விகித சமமாக இருந்தால் அவ்விரு வடிவங்களும் வடிவொத்தவை ஆகும். சரிங்களா? அடுத்து பாருங்கள், வடிவொத்த முக்கோணங்கள். வடிவொத்த முக்கோணங்கள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இங்கே பாருங்கள், இப்போ இங்கே 2 முக்கோணம் இருக்குது, ஒன்று சின்னது ஒன்று பெருசு. ஏபிசின்னு எடுத்திருக்கோம், PQRன்னு எடுத்திருக்கோம். இந்த இடத்துல பார்த்திங்கன்னா ஏபி என்ன இருக்குது, 2 சென்டிமீட்டர் இருக்கா, அதே போல் PQ 6 சென்டிமீட்டர் இருக்குது. இங்கே BC 3 சென்டிமீட்டர்னால் இங்கே QR 5 சென்டிமீட்டர் இருக்குது. AC 4 சென்டிமீட்டர்னால் PR 7 சென்டிமீட்டர் இருக்குது. அப்போது இந்த இடத்துல பாருங்கள், முக்கோணம் ABC இந்த இடத்துல இது தோராயன்ட்டு வராது, வடிவொத்தவை சிமிலாரிட்டிஸ் நமக்கு வரும். சரிங்களா? முக்கோணம் PQR 2 முக்கோணம் எடுத்திருக்கோம். சரிங்களா? அப்போ இந்த முக்கோணத்தில் பார்த்திங்கன்னா கோணம் அப்படின்னும் போது இப்போ ஏன்றது பார்த்திங்கன்னா முதல் கோணம், பின்றது 2வது கோணம், சின்றது 3வது கோணம். அதே போல் இதுவும் பாருங்கள் சேம், இங்கே ஏ முதல் கோணமா, அப்போ இங்கே பி முதல் கோணம், Q 2வது கோணம், R 3வது கோணம். சரிங்களா? அப்போது கோணம் ஏவுக்கு சமமாக இருக்கும் பி இருக்கணும். அதே போல் கோணம் பிக்கு சமம் கோணம் Q. அதே போல் கோணம் சிக்கு சமம் பார்த்திங்கன்னா கோணம் R. ஆனால் இங்கே ஏபி 2 சென்டிமீட்டர் இருக்குது. ஏன்னா ஏபி டிவைட் பை பிசின்னு எடுப்போம். சாரி, ஏபி டிவைட் பை QP இல்லை PQ எதுவும் எடுத்துக்கலாம். அப்போ ஏபி 2ன்னா PQ 6 கேன்சல் பண்ணால் 1/3 வரும். அதே போல் BC 3 சென்டிமீட்டரா, QR 5, இது கேன்சல் பண்ண முடியாது. AC 4 சென்டிமீட்டரா, PR 7 சென்டிமீட்டர். இந்த அளவு எல்லாமே ஒரு அளவு நமக்கு ஒரு மாதிரி இருக்குது. அதனால் AB ≠ PQ, ஏபிக்கு சமம் PQ கிடையாது. அதே போல் BCக்கு ≠ QR, AC ≠ PR. ஏன்னா இதனுடைய அளவும் நமக்கு வடிவொத்தவியாக அமையலை. அதனால் இந்த இடத்துல பாருங்கள், AB டிவைட் பை PQ ஈக்குவல் BC டிவைட் பை QR ஈக்குவல் AC டிவைட் பை
பிஆர் இதனுடைய மதிப்பு எப்படி இருக்கும்? 1 விட அதிகமாக இருக்கும். அப்படி இல்லைன்னா 1 விட குறைவாக இருக்கும். சரிங்களா? இந்த இடத்துல therefore ஒரே வடிவமும் வேறுபட்ட அளவும் கொண்டது. ஏன்னா பார்க்க முக்கோணம் பாருங்கள் ஒரே மாதிரி இருக்குது, ஆனால் அளவு வெவ்வேறு அளவாக இருக்குது. சரிங்களா? ஸோ இந்த மாடலில் ஒரே மாதிரி இருக்கும், அளவு கரெக்டாக இருந்தால் மட்டும்தான் வடிவத்தவையாக இருக்கும். இல்லைன்னா ஒரே வடிவமும் வேறுபட்ட அளவும் கொண்டவையாக இருக்கும். சரிங்களா? இதனுடைய விதிமுறைகள் 3 இருக்குது. வடிவத்த முக்கோணங்களுக்கான விதிமுறைகள். முதல் விதிமுறை பாருங்கள், வடிவத்தவைக்கான ஏஏ விதிமுறை. அதாவது ஏஏன்னா ஆங்கிள், தமிழில் கோணம் விதிமுறைன்னு வரும். சரிங்களா? இப்போது இந்த 2 படம் பாருங்கள், பார்க்குறதுக்கு ஒரே மாதிரி இருக்கா? ஏபிசி பிக்யூஆர். இந்த இடத்துல பாருங்கள், ஏன்ற கோணம் 1ன்னா பீன்ற கோணம் 1 இருக்குது, பீன்ற கோணம் 2ன்னா கியூன்ற கோணம் 2 இருக்குது. அப்போது கோணத்துக்கான சிம்பிள் போட்டிருக்கோம். கோணம் ஏ ஈக்குவல் கோணம் பி. என்ன இருக்குது? 1 அதாவது ஈக்குவல் 1 கொடுத்துருக்கோம். இன்னொன்று கோணம் பி ஈக்குவல் கோணம் கியூ 2. அப்போது இந்த இடத்துல முக்கோணம் ஏபிசி வடிவத்தவை முக்கோணம் பிக்யூஆர். சரிங்களா? அடுத்து பாருங்கள், 2வது விதிமுறை வடிவத்தவைக்கான எஸ்ஏஎஸ் விதிமுறை. அதாவது சைடு ஆங்கிள் சைடு, பக்கம் கோணம் பக்கம். சரிங்களா? இப்போது இந்த இடத்துல பாருங்கள், இப்போது இந்த படத்தை பாருங்கள். இப்போ ஏபிசி இருக்குது, பிக்யூஆர் இருக்குது. இந்த இடத்துல கோணம் ஏவும் கோணம் பி, இது நமக்கு சைடு ஒரே மாதிரி இருக்குது. அதே போல் கோணம் இங்கே பாருங்கள் பிசி கியூஆர். சரிங்களா? இந்த சைடும் அதே போல் ஏசி பிஆர் சைடு, அதாவது வடிவத்தவைக்கு இப்போ எஸ்ஏஎஸ் சைடு ஆங்கிள் சைடு. 2 பக்கம் சைடும் அதாவது 2 பக்களவும் ஒரு கோணமும். சரிங்களா? அப்போது இந்த இடத்துல நமக்கு கோணம் ஏ ஈக்குவல் கோணம் பி என்ன பிடிச்சிருக்காங்க? 1 போது சப்போஸ் இந்த மாதிரி முக்கோணம் கொடுக்கும்போது அளவு இப்போ பிக்யூஆர் இப்படி இருக்கா, இல்லை பிக்யூஆர் அளவு என்ன மாறி கொடுத்தாலுமே இப்போ ஏன்ற கோணம் 1ன்னா பீன்ற கோணம் 1 இருந்தால் அது சமமாக தான் இருக்கும். சரிங்களா? அளவு வேறு இடத்துல மாறி வந்தாலுமே கொடுத்துருக்கிற கோணம் என்னவா இருக்குது 2த்துக்கும் அப்படின்றத பார்க்கணும். சரிங்களா? அப்போது இந்த இடத்துல ஏபின்னும் போது பிக்யூன்னு வரும். சரிங்களா? ஈக்குவல் ஏசின்னும் போது பிஆர். அப்போது இங்கே முக்கோணம் ஏபிசி பார்த்திங்கன்னா வடிவத்தவையாக இருக்கும், இதுக்கு முக்கோணம் பிக்யூஆருக்கு. சரிங்களா? அதே போல் பாருங்கள், வடிவத்தவைக்கான எஸ்எஸ்எஸ் விதிமுறை. அதாவது சைடு அதாவது பக்கம் அப்படின்னு எடுப்போமா? பக்கம்னு எடுக்கும்போது இந்த இடத்துல பாருங்கள் ஏபி இந்த சைடு, இப்போ சைடுக்கு மாதிரி ஒரு சிம்பிள் மாதிரி சைடில் போடுவோம். சைடு ஏபிக்கான சைடும் பிக்யூக்கான சைடும் ஒரே மாதிரி இருக்குது. அதே போல் பிசிக்கான சைடு கியூஆருக்கான சைடும் ஒரே மாதிரி இருக்குது. ஏன் ஒரு கோடு போட்டிருக்கோம், இங்கே 2 கோடு போட்டிருக்கோம் அப்படின்னா இது முதல் பக்கத்துக்கான ஒரு சிம்பிள் மாதிரி. பிசி இது 2வது பக்கம், அடுத்து ஏசின்றது 3வது பக்கம். இந்த பக்கமும் பிஆர்ன்ற 3வது பக்கமும் சமமாக இருக்குது. அப்போது இந்த இடத்துல ஏபிக்கு சமமாக பிக்யூ இருக்குது, அதே போல் ஏசிக்கு சமமாக பிஆர் இருக்குது, அதே போல் பிசிக்கு சமமாக கியூஆர் இருக்குது. நீங்கள் ஏன் ஃபஸ்ட்டு இப்போ ஏபின்னு அடுத்து பிசி தானே வரணும், அப்போ தான் ஏசி வரணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதை 3த்தையும் நம்ம மாற்றி போட்டாலும் இது எல்லா பக்கமும் சமன்னும் போது கொடுத்துருக்க அளவு இப்போ ஏபி டிவைட் பை பிக்யூ, ஏசி டிவைட் பை பிஆர், பிசி டிவைட் பை கியூஆர். இதை மட்டும் நம்ம மாற்றக்கூடாது, மற்றபடி நம்ம மாற்றி எழுதிக்கலாம். நீங்கள் எல்லாமே நமக்கு ஒரே ஈக்குவல் தான். சரிங்களா? இல்லை ஆர்டராக எழுதிக்கிறோம் அப்படின்னிங்கன்னா இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா இப்போ ஏபி இருக்குது, அடுத்து பிசி, அடுத்து ஏசின்னு வரும், இங்கே பிக்யூ கியூஆர் பிஆர்னு வரும். அப்போது முக்கோணம் ஏபிசி வடிவத்தவே இருக்கும், இதுக்கு முக்கோணம் பிக்யூஆருக்கு.
சரிங்களா? இது ஜஸ்ட்டு வந்து ஒரு ஐடென்டிஃபிகேஷனாக கொடுத்துருக்கு. இதனுடைய ஃபார்முலா பேஸ் பண்ணி தான் நம்ம அடுத்த சம்ஸ் பார்க்க போகிறோம். ஸோ இது கொஞ்சம் ரெஃபரன்ஸ் பார்த்துக்கிட்டிங்கன்னா சம் போடும்போது ஈஸியாக இருக்கும். சரிங்களா?